பாருடி பிம்பிள்ஸ் வந்துருச்சு, அசிங்கமாயிட்டேன். ரொம்ப சீன் போடாத, நல்லா தான் இருக்க. மூடிட்டு காலேஜ் கிளம்பு. ஹாய். ஹாய்ங்க, உங்களை தாங்க. ஏய் அங்க பாரு, உங்களை தாங்க. ஏங்க உங்களை தாங்க. ஏங்க வடி போலாம். ஹாய். ஏங்க ஒரு நிமிஷம் நில்லுங்க. ஏங்க அடிக்கிற வெயில் இல்ல காதலில் மிதக்கிறான். மப்புல ஏனோ எரும மேல சுகமா போறான். காதல் காதல்னு சொல்லிக்கிட்டு என் கழுத்தை அறுக்குறானோ. ஹலோ, எக்ஸ்கியூஸ் மீ. எனக்கு உங்க பேர் தெரியும், உங்க அப்பா பேர் சொல்றீங்களா ப்ளீஸ்? அப்பா பேரா? எதுக்கு? உங்களை FB-ல கண்டுபிடிக்கலாம்ல, அதாங்க. பூஜான்னு தேடினா 1000 பூஜா வருது. என்னால முடியலங்க. இது என்ன புது டெக்னிக்கா? நேத்து போன் நம்பர் தரலன்னு இன்னைக்கு Facebookா? உங்க போட்டோஸ் எல்லாம் பாக்கலாம்ல, அதாங்க. எங்க அப்பா பேரா? முனுசாமி. பூஜா முனுசாமி சிங்கே ஆகலையே. சரி சரி, நான் தேடிக்கிறேங்க. ரொம்ப தேங்க்ஸ்ங்க. ஏனா நம்பிருச்சு. ஏங்க உங்க அப்பா பேரை தப்பா சொன்னீங்க? ஏன் அப்பா பேரை நான் எங்க தப்பா சொல்லணும்? வடிவிடுங்க ஃபர்ஸ்ட், நான் போணும். பூஜா முனுசாமின்னு மொத்தமாவே 138 பேர் தான் இருக்காங்க. அதுல 96 பேர் சென்னையில, வேற ஊரு. பூஜா சென்னைன்னு பார்த்தா வெறும் 26 பேர் தாங்க இருக்காங்க. அதுலயும் உங்க காலேஜ் யாரும் இல்ல. ஒரு ப்ரொஃபைலா போய் ஒரு போட்டோவா பார்த்தேன் தெரியுமா? நைட்டு ஃபுல்லா தூங்க கூட இல்லங்க. என்னங்க இப்படி சிரிக்கிறீங்க? என் கஷ்டத்தை பார்த்தா உங்களுக்கு சிரிப்பு வருதா? பேசாம நம்பரே கொடுத்துருங்களேன் ப்ளீஸ். ஐயா, என்னால அதெல்லாம் முடியாதுங்க. என் பின்னாடி ஃபாலோ பண்ணாதீங்க. இனிமேல் என் கூட பேச ட்ரை பண்ணாதீங்க. வாடி போலாம். ஏங்க 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 ஒரு நிமிஷம் நில்லுங்க. என்னங்க ஒரு நிமிஷம் இருங்க. என்னது இது? உங்களுக்கு ட்ரெஸ் வாங்கிட்டு வந்திருக்கேன், போட்டுக்கோங்க ப்ளீஸ். ஏய், என்ன நீ எதுக்கு எனக்கு வாங்கி தரணும்? நான் எதுக்கு அதை போட்டுக்கணும்? என்னங்க இத்தனை நாளா ஃபாலோ பண்றேன், தெரியாத மாதிரி கேக்குறீங்க? ஹலோ, ரொம்ப நாளா பின்னாடி சுத்தி இருந்தா பேசிட்டு இருக்கேன். அதுக்கு என்ன கிஃப்ட் பண்ணுவியா? இந்த பசங்களே இப்படி தாண்டி, கொஞ்சம் இடம் கொடுத்தா ஓவரா அட்வான்டேஜ் எடுப்பாங்க. வாடி போலாம். அட்லீஸ்ட் நீங்களாவது கொடுத்துருங்க ப்ளீஸ்ங்க. நானா? ப்ளீஸ்ங்க. என்னது இது? உனக்கு கொடுத்த கிஃப்ட் தான், என்கிட்ட கொடுத்துட்டான். நீ எதுக்கு லூசு வாங்கிட்டு வந்த? அறிவில்ல? ஏ போடி, பின்னாடியே வந்து சாவடிப்பான். உனக்கு வேணானா சொல்லு, நானே வச்சுக்கிறேன். ஏய், இதுல என்னவோ எழுதிருக்கான் பாரு. ஹாய் பூஜா, உங்களுக்கே தெரியும் நான் உங்க பின்னாடி எவ்வளவு நாளா ஃபாலோ பண்றேன். ஃப்ராங்கா சொல்றேன், உங்களுக்கு முன்னாடி நான் நிறைய பொண்ணுங்களை ஃபாலோ பண்ணியிருக்கேன். ஆனா அவங்க மதிக்கலனா போடின்னு விட்டுருவேன். பட் நீங்க எனக்கு ரொம்ப ஸ்பெஷல். உங்க சிரிப்பு, சப்பி சிக்ஸ், உங்க குழந்தைத்தனமான முகம் எல்லாமே என்ன என்னவோ செய்துங்க. ஐ லவ் யூங்க. நீங்க எனக்கு வேணும். நாளைக்கு 4 மணிக்கு கடைசியா ஒரு வாட்டி RS கிரவுண்டுக்கு வந்துருங்க. அதுக்கப்புறம் நான் உங்களை டிஸ்டர்ப் பண்ணவே மாட்டேன். உங்க நல்ல பதிலை எதிர்பார்க்கும் சிவா. என்ன லெட்டர் இது? என்ன நினைச்சிருக்கோம் மனசுல? தெருவுல வரவன் போறவனால நான் லவ் பண்ணுமா? 4 நாள் நீ என் பின்னாடி சுத்திட்டா உடனே நான் லவ் பண்ணிருவேனா? ஏன் எல்லாரும் இப்படி இருக்கீங்க? எங்க இப்படி பேசுறீங்க? என்ன உங்களுக்கு பிடிக்கலையா? ஐயோ, பிடிக்கல. உன் மூஞ்ச நீ கண்ணாடியில பாத்திருக்கியா? இனிமே என்ன டிஸ்டர்ப் பண்ண கூடாதுன்னு சொல்லிட்டு போக தான் வந்தேன். இந்த மாதிரி லெட்டர் கொடுக்கறது பின்னாடி சுத்துற வேலை வச்சுக்காத. பை. ஏங்க நில்லுங்க, என்ன லவ் பண்ணுங்க ப்ளீஸ்ங்க. ஏங்க ஏய் நில்றி. என்னடி விட்டானோ ஓவரா சீன் போடுற? ஆளம் மண்டையும் பாரு. வாட்? என்ன பிடிக்கலையா? என் மூஞ்ச பார்த்து சொல்லு, என்ன பிடிக்கலையாடி உனக்கு? பிடிக்கல. ஓ தெரியும்டி, உங்களை மாதிரி பொண்ணுங்களுக்குலாம் காரு, கை நிறைய பணம், லவ் பண்ண 2வது நாள் ரெசார்ட் கூட்டு போற பசங்களை பிடிக்கும். இந்த மாதிரி லோக்கல் பசங்களை பிடிக்காதுல்ல? ஏய் சிவா, நான் சொல்ற கொஞ்சம் கேளுடா. ஐயா போதும், உடனே உருகிற மாதிரி எல்லாம் நடிக்காத. நான் அழகா இருக்கேன் திமிர்ல பேசுறியா? ஏய் அப்படிலாம் இல்லடா, ஒரு நிமிஷம் இரேன்.
நிறுத்தடி. இப்படிலாம் நீ சொல்லுவேன்னு தெரியும். எனக்கு கிடைக்காத நீ யாருக்கும் கிடைக்க கூடாது. அம்மா எரியுதே கடவுளே. எரியுதே கடவுளே. உயிர் ஆமா, அவனை பத்தி நீ என்ன நினைக்கிற? பொறுக்கி பையன் நினைக்கிறேன். சி, அப்படிலாம் சொல்லாதடி. பாக்க நல்லவனா இருக்கு. எனக்கு அவனை பிடிச்சிருக்குடி. என்ன மேடம் ட்ராக் மாறுது? ஆமாடி, ஃபர்ஸ்ட் எனக்கு அவனை பிடிக்கலதான். ஆனா அவன் பிராங்கா பேசுறது, என் பின்னாடியே சுத்துறது, நான் பேசலனா ஃபீல் பண்றது, இதெல்லாம் பார்த்தா பாவமா இருக்குடி. அதுவும் இல்லாம அவன் தனுஷ் மாதிரியே இருக்கான்ல, அதனால எனக்கு ரொம்ப ரொம்ப பிடிச்சிருக்குடி. ஐயா வழி இது தொடச்சுக்கோ. ஆமா நாளைக்கு என்ன சொல்ல போற? ஹே, அவனுக்காக கார்டை நான் ஃபர்ஸ்டே வாங்கி வச்சுட்டேன். ஆனா முன்னாடியே கொடுத்துட மாட்டேன்டி. கொஞ்ச நேரம் கலாய்ச்சிட்டு அவனோட பாவமான ரியாக்ஷன்லாம் பார்த்துட்டு கடைசியா தான் தருவேன்.